நம்மள பல பேரு நல்ல சம்பளம் வாங்குற வேலைய தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பொண்ணு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலையை செஞ்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க. சீனால ஒரு பொண்ணு இருக்காங்க, பேரு ஹுவாங். அவங்க ஜேர்னலிசம்ல மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்காங்க. அதுவும் சும்மா ஏனோ தானோன்னு காலேஜ்ல இல்ல, நல்ல பெரிய யூனிவர்சிட்டில படிச்சிருக்காங்க. படிச்சு முடிச்சதும் பெரிய பெரிய கம்பெனில கவர்மெண்ட் மீடியால எல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆயிருவீங்க. அவங்க படிச்ச யூனிவர்சிட்டியோட கேண்டீன்ல வேலை செய்யறாங்க. காலையில சீக்கிரமா போயிட்டு காய்கறி வெட்டுறது, சாப்பாடு பரிமாறுறதுன்னு அவங்க வேலை ரொம்ப கஷ்டமானதா. ஏன் இந்த முடிவு, ஏன் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான் முக்கியம். பெரிய கம்பெனில வேலை செஞ்சு நிறைய சம்பாதிக்கிறத விட இந்த கேண்டீன் வேலை எனக்கு மன நிம்மதியை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அவங்க மாசம் 6000 யுவான் சம்பாதிக்கிறாங்களா. நம்ம ஊரு காசுக்கு ஏறக்குறையா 69,000 ரூபாய் வரும். அவங்க கூட படிச்சவங்க எல்லாம் மாசம் 20,000 யுவான் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களா. அதாவது நம்ம ஒரு காசுக்கு 2.5 லட்சம் ரூபாய். ஆனா அத பத்தில அவங்க கவலைப்படலையா. இது என்னோட சாய்ஸ், இதுலதான் நான் ஹாப்பியா இருக்கேன். என் மனசும் உடம்பும் நல்லா இருந்தா போதும்னு சொல்றாங்க.